வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். பாரதியார் தாய் திருநாட்டுடைய மணிக்கொடிக்கு நம்மளாம் வணக்கம் செலுத்தணும்னு சொன்னார். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் அப்படின்னு. கம்பத்தின் கீழ் நிற்றல் காணீர், காணும் அரும்பெறல் கூட்டம், நம்பர்க்குரிய நம் வீரர் தம் நல்லுயிர் ஈந்தும் கொடியினை காப்பர் அப்படின்னு சொன்னார். யார் அந்த வீரர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் இந்தியர்களை பல்வேறு குழுமங்களாக இருக்கலாம், ஆனால் இந்தியர்கள் என்ற அளவில் அனைவரும் இந்தியர் என்ற உணர்வோடு இருப்பவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அந்த பாடலை சொல்லியிருக்கார். அவர் சொல்கிறாரு, செந்தமிழ் நாட்டு பொருணர், கொடுந்தீக்கண் மறவர், சிந்தை துணிந்த தெலுங்கர், தாயின் சேவடிக்கே பணி செய்திடு துளுவர், கன்னடர் ஒட்டியரோடு போரில் காலனும் அஞ்ச கலக்கும் மராட்டர், பொன்னகர் தேவர்கள் ஒப்ப நிற்கும் பொற்புடையார் ஹிந்துஸ்தானத்து மல்லர், பூதலம் முற்றிடு வரையும் அறப்போர்விரல் யாவும் மரப்பொரு வரையும் மாதர்கள் கற்புள்ள வரையும் பாரில் மறைவரும் கீர்த்திகொள் ரஜபுத்திர வீரர், பஞ்சநதத்து பிறந்தாரோடு முன்னை பார்த்தன் முதல் பலர் வாழ்ந்த நன்னாட்டார், துஞ்சும் பொழுதினும் தாயின் பத தொண்டு நினைந்திடும் வங்கத்தினோர். He has brought the entire gamut of India. ஒரு அற்புதமான ஒரு பாடலில் இந்தியாவின் அனைத்து மக்களையும் ஒன்றிணைந்து கொண்டு வந்து விட்டார். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களா? தங்கள் தாய் திரு நாட்டுடைய மணிக்கொடியை காப்பாற்றுறதுக்காக தங்களுடைய உயிரையும் கொடுப்பாங்க. தன் தாய் நாட்டிற்காக எந்த விதமான தியாகத்தையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் பாடியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு பாடலையும் பார்க்கும்போது பாரதிக்கு பல பரிமாணங்கள் உண்டு. இறைவன் ஸ்துதி நிறைய தோத்திர பாடல்கள் நிறையா பாடியிருக்காரு. நாட்டை பற்றி பாடியிருக்காரு, உலகத்தை பற்றி பாடியிருக்காரு, உலகத்தில் உள்ள பல நாடுகளை பற்றி பாடியிருக்காரு. அறத்தினால் வீழ்ந்துபட்டான்னு பெல்ஜியம் வீழ்ந்தபோது ஒரு வீழ்ச்சியும் மேன்மைக்குரியதுன்னு சொல்லி பாடியிருக்காரு. மாகாளி பராசக்தி உருசிய நாட்டினர்கண் கடைக்கண் வைத்தாள், ஆங்கே ஆகாவென்றெழுந்தது பார் யுகப்புரட்சி யுகப்புரட்சி அப்படின்னு ரஷ்ய புரட்சி பற்றி பாடியிருக்காரு. அப்போது எட்டயபுரத்தை தன் தாய் மண்ணாக கொண்டிருந்த பாரதி, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று தமிழகம் அனைத்தும் தமிழகத்தின் மொத்த மண்ணுக்கும் சொந்தமானவனாக வளர்ந்த பாரதி, தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் என்று பாரத நாட்டினை பற்றி புகழ்ந்து பேசும் பொழுது, பாரத நாட்டை தன் மண்ணாக உணர்ந்த பாரதி, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொல்லி பிரபஞ்சத்தையே தனக்கு உரிவாக்கி பிரபஞ்சத்தின் மைந்தன் நான் என்று உலகிற்கே எடுத்துரைத்தான். எனவே பாரதியை சிறிய கட்டுக்குள் அடக்க முடியாது. பாரதியின் நோக்கு, அவனுடைய போக்கு உலகத்தை மீறி பிரபஞ்சத்தை அணைத்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கவிஞனை தமிழகம் இந்தியாவிற்கும் உலகிற்கும் தந்திருக்கிறது என்பதை உணர்ந்து பெருமைப்பட முடியும் என்று கூறி, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று அமைந்து முடிக்கிறேன். இன்னும் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.